ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு விருந்தினர்களோடு திரை பிரபலங்களோடு ஜல்லிக்கட்டு குறித்து அலசிக்கொண்டே இந்த தொடர் நேரலையை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கலை உலகத்தைச் சேர்ந்த நடன இயக்குனர் கலா அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இதையெல்லாம் பேசுவதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு குறித்த உங்களோட பார்வை. ஜல்லிக்கட்டு ஆக்சுவலாக நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா பொள்ளாச்சி ஷூட்டிங் போகும்போதும் சரி, ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா நம்மளோட தமிழர்களுடைய வீர விளையாட்டு அது. ஸோ அது பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே இந்த பொங்கலுக்கு நான் சென்னையில் இல்லாமல் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்தேன். ஸோ அதில் அவங்களோட இருந்து நான் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தேன் நான். ஸோ ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறது அது ஒரு பெரிய விஷயம். நம்மளுடைய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை, அந்த தடையை நீக்க சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு மாணவர்கள்லாம் திரண்டு எவ்வளோ பெரிய கூட்டம் பார்க்கும் பொழுதே தெரியுது. இந்த போராட்டத்தை பற்றி ஆக்சுவலி நிறைய இடத்துல கூப்பிடும் போதெல்லாம் நான் எதுக்குமே வரலை. பட் இதை பார்த்த உடனே எனக்கே ரத்தம் கொதிக்குது. அப்படியே உடம்புல ஐயோ நம்ம தமிழர்களாக இருக்கும், எத்தனை பேர் போராடுறாங்க. ஆக்சுவலி இதுக்கு என்ன போராட்டம்? ஜல்லிக்கட்டுனா அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. ஜல்லிக்கட்டு அப்படின்னா அவங்கள கஷ்டப்பட்டு அந்த மாட்டை வளர்த்து தான் குழந்தையா இருந்து அதை வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அந்த ஊருக்கு அதை விளையாடுறாங்க. அதை கஷ்டப்படுத்துறதோ ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் சேருவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல. எல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, இந்த வாட்டி விட்டுடலாம், இந்த வாட்டி விட்டால் தமிழர்கள் ஏமாந்தவங்க நினச்சிட்டு அப்படி விட்டுட்டாங்க. ஆனால் இளைஞர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போராடி ஃபுல் இளைஞர்கள் பார்க்கும்போதும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக போராடணும். அதில் நானும் ஒருத்தியாக இருப்பேன். நான் ஒரு சினிமா நடிகையாக சினிமா நடன இயக்குனராக வரல, கட்சிக்காக இல்லை, ஒரு பெண்ணாக, தமிழ் பெண்ணாக நான் தான் பேசுகிறேன். ஒரு தமிழராக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக நிறைய பேர் திரையுலகத்தை சேர்ந்தவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆதரவுகள்லாம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒரு கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு தான் போய் ரீச் ஆகும். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் ஃபேமஸே வேண்டாம், மாணவர்களே தனியாக இருந்து போராடி இருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக என்ன ஒரு இதுனா, நடிகரோ நடிகை யாரும் வேண்டாம், நாங்கள் தனித்து நின்று ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டாங்க. உங்கள் டிவிலே நான் பார்க்கும்போதும் ஒரு சென்னையில் ஒரு பைட் எடுக்கும்போது பைட் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நடிகர் நடிகைகள் எல்லாருமே வரணும். இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் பேசியிருக்காங்களா கூட தெரியல. எனக்கே 2 நாளாக நான் தூங்கலை. இதை பார்த்துட்டு, ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு ஒரே எனக்குள்ளேயே நான் என்ன பண்ணலாம், என்ன புதுசாக பண்ணலாம், என்ன பண்ணால் அவங்களுக்கு ஜெயிப்பாங்க, ஒன்றுமே புரியல. நான் சாதாரண ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு அவங்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசு பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழக அரசு, ஆளும் கட்சி, எதிர்கட்சி, எல்லா கட்சிகளுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே, தமிழர்கள் பெரும்பாலான எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்காங்க. 90% கூட வச்சுக்கலாம் எல்லோருமே. அப்படி இருக்கும் பொழுதும் இன்னும் இந்த தடை நீடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு பேர் போராடுறாங்க. ஆனாலும் இது சாத்தியமாகாமலே இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படிப்பட்டது? எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். பட் சப்போர்ட் பண்ணி என்ன வரணும், அது வரமாட்டாங்களே. எல்லாரும் இப்போ அந்த எந்த கட்சி சப்போர்ட் பண்ணாலும் மெயின் நம்மளுடைய கவர்மெண்ட் தான் போய் பேசணும். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் நினச்சா முடியும். ஏன்னா அதாவது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எதாச்சுன்னா அவங்கள தீர்வு கண்டுட்டு நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அம்மாவுக்கு அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜல்லிக்கட்டை நம்ம கவர்மெண்ட் அதை நீங்கள் பண்ணுங்க தைரியமா, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணால் ஐ திங்க் நல்லா இருக்கும்னு என் மைண்டில் தோணுது. அது ஏன்னா தமிழ்நாட்டுக்காக அவங்க ஓட்டு போட்டாங்க. அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டு நிற்க வச்சிருக்காங்க ஜனங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்ததில்லை. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த கேள்வியும் இந்த எண்ணமும் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ஒரு கூட்டாட்சி தத்துவம், கூட்டாட்சி நாடு அப்படிங்கிற பல சட்ட சிக்கல்கள் இதில் இருக்குது. மெரினா கடற்கரையிலேருந்து நம்முடைய செய்தியாளர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். மெரினா கடற்கரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய செந்தில்குட்டி, தற்பொழுது ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் இருக்கின்றீங்க, அந்த களத்தில் இருக்குங்க. அந்த களத்தினுடைய நிலவரம் குறித்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் மாணவர்களுடைய போராட்டம் என்ன மாதிரியா இருக்குது? பதிவு செய்யலாம். பகுதியானது இந்த போராட்டம் காலையிலிருந்து, அதாவது நேற்று காலையிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய பகுதியான விவேகானந்த இல்லத்திற்கு அருகில் இருக்கிறேன். இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து தற்போது இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில். குறிப்பாக இந்த பகுதியில் இந்த போராட்டத்தை காலையிலிருந்து பார்த்து வந்த இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் கிட்டத்தட்ட
இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமில்லாமல் மீனவர்கள், பல்வேறு அமைப்பினர், ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவு தெரிவித்து வந்த பல்வேறு போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்வேறு நபர்கள் இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் தற்போது கலந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை நாம் இப்போதே பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தற்போது செல்ல முடியாத அளவிற்கு முடங்கி இருக்கிறது. நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மாணவர்கள் செல்போன் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் ஏற்கனவே காலையிலிருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மாணவர்கள் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இங்கு திரண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எண்ணிலகம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து, உழைப்பாளர்கள் அமைந்துள்ள பகுதியிலிருந்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள கலங்கரை விளக்கம் பகுதி வரை 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இந்த பகுதியில் திரும்பியிருக்கிறார்கள். போராட்டத்தை முதல்வர் வரும் வரை அவர் ஒரு உத்தரவாதம் அளிக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே காலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் அவர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் வெளிவருகிறது. இதனிடையே மதிய உணவை அவர்கள் சாலையில் நின்று செந்தில்குண்டி, தொடர்ந்து உங்களோட இணைவுக்கு வரோம். அங்கே மெரினாவில் என்ன மாதிரியான நிலவரம்னு பேசலாம். முன்னதாக சேலத்தில் இதே போல மிக பெரும் கூட்டம் இருக்கின்றது. இளைஞர் பட்டாளம் திரண்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், அந்த பகுதியில் தற்பொழுது என்ன மாதிரியான போராட்டம் நடந்து வருகிறது? இளைஞர்களுடைய கோரிக்கை முழக்கங்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக சேலத்தில் காலையில் 9:30 மணி முதல் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் முன்பாக இந்த போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவாக அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு உடனே அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இன்று தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து சேலம் மாநகரத்துடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீங்க பார்க்கலாம் இந்த கூட்டத்தை. குறிப்பாக சேலத்துடைய மையப்பகுதி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், குறிப்பாக அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வழியாக தான் கிராஸ் ஆகணும். அதான் இந்த சாலையை ரொம்ப ஸ்தம்பிக்கிற அளவில் மாணவர்கள் காலை முதல் இந்த சாலையில் நம்ம சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் சங்கம், அதே போல சேலம் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்துக்கு மாணவர்களை வாழ்த்து தெரிவி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்பொழுது நம்மிடையே சேலம் வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் நம்மிடையே பேசலாம். இந்த பாடத்தை பற்றி சொல்லுங்க. எங்களுடைய இந்த சேலம் வழக்கறிஞர் சங்கமானது இன்றைக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் இதற்கு தெரிவித்துக் கொள்கின்றது. நாங்கள் தமிழர்கள், இங்கே வாழுகின்ற தமிழர்களை அடக்குவதற்கு அயல் நாட்டிலிருந்து ஒரு பீட்டா வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பீட்டா ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து உடனடியாக அவசர சட்டம் பிறப்பித்து இந்த தை மாதத்திற்குள்ளாக ஜல்லிக்கட்டை நடத்த ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. முழுமையாக வழக்கறிஞர்கள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இதை ஆதரிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா வழக்கறிஞர் சங்கத்துடைய நிர்வாகிகளோட கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது சேலமே ஸ்தம்பிக்கிற அளவுல இந்த போராட்டமான நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கு பல்வேறு, அதாவது பெப்சி, கோக் உள்ளிட்ட நிறுவனங்களுடைய பாட்டில்களை அவங்க கீழே தூக்கி போட்டு அவங்க எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது மத்திய அரசு உடனடியாக அவசரத்தை கொண்டு வர வேண்டும் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில பெப்சி, கோக், பேண்டா உள்ளிட்டவற்றை ஊற்றி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது மத்திய அரசுடைய இந்த பெப்சி, கோக் உள்ளிட்ட நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல மாணவர்கள் காலையில பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா மத்திய அரசு அவசரம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இங்கு மாணவர்கள் தீக்குளிப்பிலும் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து மாணவர்கள் போராட்டமானது சேலத்துல இது வரைக்கும் நடைபெறாத போராட்டமா இருக்கு. தம்பி, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப நீங்க எல்லா சினிமா துறைக்கும் நடிகர்களுக்கு தான் மாணவர் கூட்டம் கூடுவாங்கன்னா, ஆனால் இங்கே சேலம் மாவட்ட மாணவர்கள் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் கூடியிருக்காங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு முடிவு தெரியாமல் நாங்கள் கிளம்ப போறதில்ல. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இன்ன வரைக்கும் எங்களோட குரலுக்காக மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இன்னை வரைக்கும் எங்கள் குரலுக்கு சரியான பதில் தெரிவிக்கல.
நாங்கள் வந்து மத்திய அரசு கடுமையாக கண்டிக்கிறோம். மாநில அரசும் சரி, இன்னும் முதலமைச்சர் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? குறிப்பா பெப்சி கோக்லாம் ஏன் நீங்க போட்டு உடைச்சிருக்கீங்க? நீங்க வெளிநாட்டு குளிர்பானங்கள் எங்களுக்கு வேணாம். இது உடம்புக்கு வந்து ஒரு நோயை தரக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். எங்கள் நாட்டிலே வந்து நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. இனிமேல் நாங்கள் அதெல்லாம் குடிக்க போகிறோம். இனிமேல் வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸை வந்து நாங்கள் பேன் பண்ணுவோம். பீட்டாவை நாங்கள் பேன் பண்ணுவோம். இதுக்கு வந்து கடுமையாக உறுதியளிக்கிறோம். குறிப்பா காலையில இருந்து எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்காங்க? எவ்வளவு காலேஜ்ல இருந்து கலந்துட்டு இருக்காங்க? ஒரு 4000 பேர் காலையில் 8 மணிலேருந்து கலந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு மேலே கலந்துட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாக எந்த ஒரு கட்சி சார்ந்ததும் இல்லாமல் ஃபுல்லாக கல்லூரி மாணவர்கள் மட்டும் கலந்துட்டு இருக்காங்க. ரியாஸ், தொடர்ந்து இணைந்திருங்க. சேலத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது எப்படி மேம்? பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இப்போ நான் ஆக்சுவல் பீச்சுக்கு போகலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை 3 லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஏன்னா பெண் ஆயிட்டேனே, ஆனா இருந்தா தைரியமா போகலாம். அங்க பெண்களுக்கு ஆனா நான் சொன்னேன் பெண்களா இருந்தாலும் நான் வரேன், நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இது முடிச்சுட்டு போகலான்னு நினைச்சேன். அப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது பண்ண. பட் பீட்டா யார் அது? ஆக்சுவலி அது யாரு? அவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு இந்த சந்தேகம் என் மனசுல இருந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் மிருகத்துக்கு மேல ஆசையா? ஏன் நம்மளுக்கு இல்லையா? அவங்களோட 1000 மடங்கு நம்மளுக்கு ஆசைகள் இருக்கு. 1000 மடங்கு நம்ம வந்து அவங்க மேல அன்பு பாசம்லாம் வச்சிருக்கோம். இவங்க வந்து ஜஸ்ட் வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. வேர்ல்ட் லெவல் என்ன ஃபேமஸா இருந்தாலும் ஆனா இளைஞர்கள் சேர்ந்துட்டானா வேர்ல்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா நிறைய படத்திலேயே சொல்லியிருப்பாங்க, இளைஞர்கள் சேர்ந்தால் அவ்வளோதான். ஒரு சின்ன பழமொழி இருக்கு, சாது மிரண்டால் காடும் கொள்ளாதுன்னு. அது அப்படியே மாற்றிடலாமே, தமிழர்கள் மிரண்டால் நாடே கொள்ளாதுன்னு சொல்லிடலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த வெயிட்டான அது வேர்டே வேஸ்ட்டு நான் சொல்கிற வரைக்கும். நீங்கள் மெரினா போகிறதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம். நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்க, அங்கே என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக ஆக்சுவலி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பயங்கர கோவக்காரி நான். டப்புன்னு கண்ணு முன்னாடி தப்பு நடந்தால் பேசுவேன், டப்புன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவேன். பீச்சுக்கு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் நானும். ஏன்னா அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னோட குழந்தைகள் மாதிரி. ஏன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவங்க அவங்கெல்லாம். எத்தனை காலேஜுக்கு நான் போயிருக்கும் போது எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன். நான் ஆறுதல், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இளைஞர்கள் வந்து சொல்லிட்டாங்க சினிமா யாருமே வேண்டாம், நாங்கள் நின்று பண்ணுறோன்னு. இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்கும் போதும் நான் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு தட்டிக்க உலகத்தில் எதுவுமே முடியாது, இந்தியாவில் எதுவுமே முடியாது. பட் நம்ம ஆளுங்களுக்கு தெரியணும் நம்ம தமிழ் யார் அப்படின்னு. நார்த்லேருந்து கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் ஒரு கலை உலக பயணத்தில் நிறைய நார்த் இந்தியன்ஸோட பழகியிருப்பீங்க, நிறைய சினிமாக்களில் பணிபுரிஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த பார்வை எப்படிப்பட்டது? இல்லை, நீங்கள் ஹிந்தி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ நீங்கள் ஷாருக் கான் எடுங்க, ரஜினி சாரை வச்சு ஒரு பாட்டு எடுத்தாங்க. நான் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னீஷியன் வந்து அங்கே நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஆனால் நார்த்துலேருந்து யாரோ 1-2 பேர் தான் வேலை செய்வாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கேமராமேன், இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் தான் நார்த்தில் வேலை செய்வாங்க. நார்த்தில் ஒருத்தவங்க கூட இங்கே வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நிறைய டெக்னீஷியன் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வட இந்தியர்கள், தமிழர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் மீது அதிக மரியாதை ஆர்வம் கொண்டிருக்காங்க, அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக இங்கே வந்து ஒரு திணிப்போ அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்குது. இந்த தடையிலேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு திணிப்போ, தமிழர்கள் மீதான ஒரு பாரபட்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பாரபட்சம் இல்லை, இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தாங்க தமிழர்கள். ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, எது பண்ணாலும் சைலண்ட்டாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னா. ஆனால் நான் சொன்னேனே, அதாவது ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தில் ஒரு லிமிட் இருக்குது. அதை மீறினால் யாருமே, இப்போ நீங்கள் என்னை வந்து ஒரு அடி அடித்தா நான் பேசாமல் இருப்பேன், 2வது அடித்தா 3வது அடித்தா நான் திருப்பி அடிச்சிடுவேன். இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ எல்லாம் பொறுமையாக இருந்தாங்க. இந்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும்னு பொறுமை போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அதில் எல்லாருமே சப்போர்ட் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட், கமல் சார்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ்க்காக சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இதை பார்த்து 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 ஐயோ நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுக்கு சாப்பாடு போட்ட தமிழ்நாடு, அதுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எத்தனையோ ஆர்டிஸ்ட் போயிருக்காங்க, லாரன்ஸ் போயிருக்காரு, சூர்யா போயிருக்காரு, அண்ட் விஜய் பேசியிருக்காரு எல்லாத்துலேயும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆனனால அவங்களால இது பண்ண முடியல. ஆனால் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நம்ம எந்த காரணத்து கொண்டும், ஆனால் சப்போர்ட் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டாக ஆக்கிடுவோம், அவங்கள மாற்றிடுவோம். ஸோ மாற்றணும், எல்லாரும் மாறணும். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து 100% நம்மளோட
1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பாரம்பரியத்தை வந்து கரெக்டாக கிளியராக போய் ஜட்ஜில் பேசியிருக்கலாம் கோர்ட்டுக்கு. ஏன்னா நம்ம கோர்ட் இஸ் நம்மளுடைய ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடம், அதை நம்ம மதிக்கணும். ஆனால் அங்கே போய் நம்ம விவரிக்கணும் நம்மளோட. நீங்கள் அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அதை வந்து யாருமே தடுத்திருக்க மாட்டாங்க. இவங்க போய் இங்கிலீஷில் 4 வார்த்தை பேசியிருப்பாங்க, அனிமல்ஸை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நாம் தமிழில் பேசியிருந்தால் அவங்களால வந்து கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளோ உணர்வுபூர்வமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னது மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தடை வந்தப்போ ஒரு 2 வருஷம் பொறுமையாக இருந்தோம், நடந்துரும் வாக்குறுதிகளை நம்பிக்கிட்டு இருந்தப்போ இந்த வருஷம் நடக்கலைங்கும் போது இன்றைக்கி எல்லாரும் வீதியில் இறங்கி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த உணர்வு அப்படிங்கிறது இந்த நமக்கான நம்ம இந்த பொறுமையை கடந்துட்டோம் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இனிமேல் இந்த பொறுமையை அடக்கவே முடியாது. கரெக்டாக ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு அப்புறம் நாங்கள் தமிழ் ஒருத்தவங்க சொன்னாங்க, தமிழா நாங்களாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது. கண்டிப்பாக தமிழர்கள் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு நேற்று வந்து 1 லட்சம் இருந்திருக்கலாம், இன்னைக்கு 3 லட்சம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் நிற்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊரே நிற்கும். அதாவது ஒரு கேரளாவில் ஒரு அம்மன் கோவில் ஃபங்க்ஷன் நடக்கும், ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா ஜனங்க தலை மட்டும்தான் தெரியும், பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 2 நாள் கழிஞ்சிங்கன்னா இல்லை 1 நாள் போதும், எல்லாருமே வந்துடும். ஊரில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து நின்றுடும். ஆனால் இது வரைக்கும் எந்த மாதிரி சாதகமான எந்த பதிலும் வரலையே. வரணும், அதான் ஏன் வரலை? இவ்வளோ அவங்களுக்கு பார்க்க மனசு வேண்டாம்? பாவம், தண்ணி இல்லாமல் நேற்று நைட்டு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அதே எனக்கு வந்து ஐயோ என்ன. ஏன்னா இப்போ காவல்துறைகளுடைய ஆளுங்க கூட இருப்பாங்க, பசங்க கூட இருப்பாங்க, ஒய்ஃப் கூட இருந்திருப்பாங்க. அதில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து என்னுடைய ட்ரெயினர், டாகுடைய ட்ரெயினர் வந்து மேடம் ஜாம் பண்ணிட்டாங்க, ஃபோனை வந்து இது பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியலையே. அவங்க அமைதியாக இருக்காங்களே. பாருங்கள், ஒரு ஆல்கஹால் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவ்வளோ டீசெண்ட். நான் இந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு போராட்டம் நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. வழக்கமாக தலைவர்கள்லாம் எல்லாரும் திரண்டுவாங்க போராடலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது கூட இந்த அளவுக்கு கூட்டம் கூடதில்லை. நேற்று ஸ்டாலின் சார் தான் ஃபர்ஸ்ட் போனார் காலையில் 10 மணிக்கு. காலைல போகும்போது அவங்க சொன்னாங்க இதில் வந்து பாலிடிக்ஸ் சேர வேண்டாம். ஆனால் அவ்வளோ அழகாக அவர் முன்னாடியில் இந்த பிகினிங்லேருந்தே சொன்ன உடனே அவர் அப்படியே வந்துட்டார். கரெக்டு. ஏன்னா எல்லாரும் நுழைஞ்சிட்டோன்னு வச்சுங்க, அது வேறு மாதிரி ஆகிடும். இது ஒன்லி ஜனங்களுடைய தமிழர்களுடைய போராட்டம் மட்டும்தான். வழக்கமாக இந்த மாதிரி ஒரு அழைப்பு விடுப்பாங்க, எல்லாரும் திரண்டுவாங்க போராடலான்னு. அதுக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கி எந்த தலைவருமே இல்லை. எந்த தலைவரும் இவங்க இந்த கூட்டத்துக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் தனித்தனி குழுவாக போராடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற 100 பேர் என் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிற இந்த சூழல் எப்படி பார்த்து? இல்லை, நான் சொல்லுவேன், ஒரு வீட்டுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா பசங்க குட்டிச்சோராகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை? அதே மாதிரி ஒரு கலைஞரோ இல்லைனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஐ திங்க் இப்போ இருக்கிற முதலமைச்சரும் கண்டிப்பாக இதை பண்ணுவாருன்னு நம்பிக்கையில் இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸோட கஷ்டங்கள் பார்த்து யாரோரோ வந்து தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ தெரிஞ்ச இதுலேருந்து ஒரு பிரியாணி போயிட்டு இருந்தது, சாப்பாடு போயிட்டு இருந்தது. அப்போது கூட நானே நினச்சேன் போய் பிஸ்கெட் பேக்கெட் போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமான்னு. இதாவது நம்ம வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா, அது கூட 3 மடங்காக இருக்குங்க, 3 மடங்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மனசு இறங்கும். இறங்கலைன்னா அவங்க வந்து விஷயமே கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீட்டில் இருக்கிறவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பணக்காரங்க நம்ம வந்து பெட்ரூமில் உட்காராதீங்க, வெளியே வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு எல்லாரும் ஹோல் தமிழ்நாடு எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டு அவங்கவுங்க ஏரியாவில் ரோட்டில் வந்து நில்லுங்க. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டாவது காமிக்கணும், அப்போ தான் யார் அந்த தமிழ்நாடுன்னு. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். ஏழை வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வெளியே வந்து எல்லாம் கூடி பேசிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தெருவாக வந்து நிற்கணும். அப்போதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கணும். நிச்சயமாக ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு பர்மிஷன் கிடைச்சதுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய காட்சியை கிடைக்கும். தமிழர்கள் யாருன்னு காட்டலாம். உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் இணைஞ்சு தெரிவித்த கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வெற்றி அடையணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்னோட தமிழ் வாழ்க நான் சொல்லுவேன்.